மாஸ்டர் இந்த காலத்தில் பசங்களுக்கு அட்வைஸ் சொன்னாலே பிடிக்க மாட்டேங்குது, எதையுமே கேட்க மாட்டேன்றாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியா காத்திமா, என்னடா உன்னை பற்றி இப்படி ரிப்போர்ட் பண்ணுறாங்க? பின்ன பாருங்க ஆண்டி, எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியா, சரி, இந்த விஷயத்தில் பைபிளில் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா? அம்மா, நீதிமொழிகள் 12:1 ஆசிமா. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். இதில் என்ன போட்டிருக்குன்னா, அட்வைஸ் நீ விரும்பினா நீ புத்திசாலியாக இருக்க, உனக்கு ஆசையா? கிளாஸில் ஃபஸ்ட்டு வர ஆசையா? எல்லா விஷயத்துலையும் வயசாக இருக்கணும்னு ஆசையா? அப்படின்னா நீ புத்திமதியை விரும்பணும். அம்மா சொல்கிறத கேட்டு நடக்கும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் நடந்ததாண்ட சொல்லித்தராங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். நீ அடி உதவாங்கிறதுக்கு முன்னாடியே நீ தப்பிச்சிடுவேன், சரியா? அதை வெறுக்கும் பொழுது அது என்னென்னா, அனிமல் கிட்ட போய், சிங்கத்திட்ட போய், இங்கே வா, இப்படி நடந்துக்கோ, இப்படி டீசெண்டாக பிஹேவ் பண்ணுன்னு சொல்ல முடியுமா? ஆன்னு கடிக்கும் அது நம்மளை. அந்த மாதிரி மனுஷனுக்கு ஆண்டவர் ஒப்பிடுறார், சரியா? அதனால நீ புத்திசாலியாக நடந்துக்கணும்னா புத்திமதியை விரும்பணும். அதே சமயம் நீயும் சும்மா அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் போட்டுட்டு மகளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நீ என்ன காரியம் அவளுக்கு சொல்லித்தர விரும்புகிறியோ அந்த சாப்டர் மைண்டில் எடுத்துகிட்டு இன்றைக்கி இந்த சாப்டர் காத்தி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் ப்ரேயர் டைம்னு சொல்லிடு. அழகாக நீ வசனத்தை படிக்கும்போது அப்போ நீ அதை நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரிஞ்சுக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வில் பி வெரி பிளஸ்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.